Hi friends, welcome Tamil Nadu தேர்வுகள் சேனல் புவியியல் அமைப்பு ஜியோகிராஃபி வீடியோ 19. ஓகேங்களா? இப்போது இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு தேர்வுகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இந்த சேனல்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிப்பது எது? சூயஸ் கால்வாய். ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிப்பது எது? சூயஸ் கால்வாய். ஓகே, ரெண்டாவது பாருங்கள். பேரிங் நீர்சக்தி எந்த இரு கண்டத்தை பிரிக்கிறது? பேரிங் நீர்சக்தி எந்த இரு கண்டத்தை பிரிக்கிறதுனா ஆசியாவையும் வட அமெரிக்காவையும் பிரிக்கிறது. ஆசியாவையும் வட அமெரிக்காவையும் பிரிக்கிறது. ஓகே. ஆசியாவில் எத்தனை நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னா 12 நாடுகள். ஆசியாவில் எத்தனை நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னா 12 நாடுகள். இன்னொரு கொஸ்டின் வருது, நிலத்தால் சூழப்பட்ட நாடு எதுனா ஒரே ஒரு நாடு. நிலத்தால் சூழப்பட்ட நாடு எதுனா ஒரே ஒரு நாடு. ஓகே, அடுத்து பாருங்க. ஆசியாவிலேயே மிகவும் பரந்து காணப்படும் தாழ்நிலம் எதுனா சைபீரியா சமவெளி. மிகவும் பரந்து காணப்படும் தாழ்நிலம் எதுனா சைபீரியா சமவெளி. இப்போது சமவெளின்னு சொன்னால் கூட இந்த அது என்ன சொல்கிறது, ஆசியாவிலே மிகப்பெரிய சமவெளினா கூட சைபீரியா சமவெளி. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஆசியாவில் காணப்படும் இரு முடிச்சுக்கள், ஒன்று பாமிர் முடிச்சு மற்றொன்று அர்மீனியன் முடிச்சு. ஆசியாவில் காணப்படும் இரு முடிச்சுகள் பாமிர் முடிச்சு ஒன்று, அர்மீனியன் முடிச்சு ஒன்று. ஓகே, அடுத்து பாருங்கள். முடிச்சு என்றால் என்ன அப்படின்னா மலைத்தொடர்கள் கூடும் அல்லது பிரியும் இடங்கள் முடிச்சு எனப்படும். முடிச்சு என்பது மலைத்தொடர்கள் கூடும் அல்லது பிரியும் இடங்கள் ஆகும். ஓகே, இப்போது பாமீர் முடிச்சில் காணப்படும் மலைத்தொடர்கள் எவை அப்படின்னா இந்து குஷ் மலைத்தொடர், சுலைமான் மலைத்தொடர், இமயமலைத்தொடர், டியான்ஷன் மலைத்தொடர். இந்து குஷ் மலைத்தொடர், சுலைமான் மலைத்தொடர், இமயமலைத்தொடர், டியான்ஷன் மலைத்தொடர். ஓகே, இதில் மிக உயரமான மலைத்தொடர் எதுனா இமயமலை தொடர். ஓகே, உலகின் தாழ்வான மலைத்தொடர் எதுனா சாக்கடல், ஆசியாவில் உள்ளது. உலகின் தாழ்வான பகுதி எதுனா சாக்கடல், ஒரு சின்ன பகுதி, அது ஆசியாவில் உள்ளது. ஓகே, எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் எவ்வளோன்னா 8848 மீட்டர். 8848 மீட்டர். ஓகே, அடுத்தது பாருங்கள். அர்மீனியன் முடிச்சில் காணப்படும் மலைத்தொடர்கள் எவை? அர்மீனியன் முடிச்சில் காணப்படும் மலைத்தொடர்கள் எவை அப்படின்னா பெரிய கிங்கன், அல்டாய், வெர்கோயான், அர்கன், யோமா. இது எல்லாமே எதில் இருக்குன்னா அர்மீனியன் முடிச்சில் காணப்படும் மலைத்தொடர்கள் ஆகும். ஓகே, அடுத்தது பாருங்கள். மூன்றாம் துருவம் என அழைக்கப்படுவது எது? இப்போ இரண்டாம் துருவம்னா வட துருவம் தென் துருவம்னு சொல்லுவாங்க. அதான் மூன்றாம் துருவம் எதுன்னா திபெத் தான் மூன்றாம் துருவம் என அழைக்கப்படுகிறது. ஓகே, திபெத் எந்த இரு மலைகளுக்கு இடையே காணப்படுகிறதுனா குன்லூன் மற்றும் இமயமலை இடையே காணப்படுகிறது இந்த திபெத் பீடபூமி. ஓகே, அடுத்தது பாருங்கள். திபெத் மூன்றாம் துருவம் என அழைக்கப்பட காரணம் என்ன? திபெத் மூன்றாம் துருவம் என அழைக்கப்பட காரணம் என்னன்னா அங்கு நிலவும் கடுங்குளிர் காரணமாகவும் நன்னீர் இருப்பிடமாகவும் மக்கள் வாழ இயலாத சூழல் காணப்படுவதால் திபெத் மூன்றாம் துருவம் என அழைக்கப்படுகிறது. திபெத் மூன்றாம் துருவம் என அழைக்கப்படுகிறது. அங்கே மக்கள் வாழ முடியாத சூழல் இருக்கிறதால தான் திபெத் மூன்றாம் துருவம் என அழைக்கப்படுகிறது. ஓகே, திபெத் உலகின் கூரை எனவும் அழைக்கப்பட்டு வருகிறது. திபெத் உலகின் கூரை எனவும் அழைக்கப்பட்டு வருகிறது. ஓகே, அடுத்தது பாருங்கள். கைபர் கணவாய் எந்த மலைத்தொடரில் உள்ளது? கைபர் கணவாய் எந்த மலைத்தொடரில் உள்ளதுன்னா சுலைமான் மலைத்தொடரில் உள்ளது. கைபர் கணவாய் எந்த மலைத்தொடரில் உள்ளதுன்னா சுலைமான் மலைத்தொடரில் உள்ளது. ஓகே, போலன் கணவாய் டோபா காகர் மலைத்தொடரில் உள்ளது. போலன் கணவாய் டோபா காகர்
மலைத்தொடரில் உள்ளது. அப்போது கைபர் கணவாய் வந்து சுலைமான் மலைத்தொடரில் உள்ளது. ஓகே, அடுத்து பாருங்கள், அரேபிய பீடபூமி, தக்கான பீடபூமி, ஷான் பீடபூமி, யுனான் பீடபூமி, இதில் மிகப்பெரிய பீடபூமி எது? இங்கே இருக்கிறதுல வந்து மிகப்பெரிய பீடபூமி எதுனா அரேபிய பீடபூமி. அரேபிய பீடபூமி எங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்குது. தக்கான பீடபூமி இந்தியாவில் இருக்குது. ஷான் பீடபூமி வந்து மியான்மரில் இருக்குது. யுனான் பீடபூமி சீனாவில் இருக்குது. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த டெஸ்ட் கொஷின் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.